வேலை செஞ்சுன்னா சும்மா இருப்பியா? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுன்னு தானே நீ அதை இப்போ மடிக்கணும்னு சொல்லுவியா? சம்சாவே வாங்கி சாப்பிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடணுன்ற டெலிவரி. சோமாசு நான் நிறையா சுட்டுக்கிறேன். அடிக்கடி சோமாசு தான் வருஷம் சோமாசு சுடுவேன். சம்சா என்ன செய்ய சொல்லிக்கிறாரு. எனக்கு சம்சா செய்ய தெரியாது. எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ தான் ஒரு டீ கொடுக்கணும், அதை மடிக்கணும் சொல்லிக்கிறேன். அவரே செய்கிறாராம். மீதிலாம் நான் செஞ்சிடுறேன். இன்னைக்கு சம்சா செய்யத்த பாருங்க. வாங்க நான் எப்படி செய்ய போகிறேன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சுருந்தான் சம்சா. அது சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு மற்ற பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடுவோம். வாங்க பேசிக்கிறேன். ஒரு கிளாஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமா? போடு பார்ப்போம். செஞ்சுலாம் பழக்கம் இல்லை. திட்டமாக போட்டுருவோம். ஒரு டம்ளர் நிறையா இருக்கு. ஒரு டம்ளர் போட்டால் கொஞ்சமாக போட்டுருவோம். போட இல்லை கரெக்டாக தான் இருக்கும். அந்த இதெல்லாம் வைக்க தெரியல. 4 கிலோ அளவுக்கு பாதி கொட்டு. அது ஒரு கிலோ 1/2 கிலோவாது. பாதி கொட்டு. போதும் பாதி தான் 200 கிராம் அளவுக்கு. 200 கிராம் அது அவங்க செஞ்சது கம்மியாக தான் செஞ்சாங்க. தான் பார்க்கணும். நம்ம போதா கொஞ்சம் கொட்டிக்கலாம். சரி, உப்பு மிளகு உப்பு போட்டுக்க. எண்ணெய் ஊற்றிக்க. அதுதான் தண்ணி திட்டமான அளவுக்கு இது பண்ண. சப்பாத்தி மாவு தான் பேசணுமா? ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குமா தான் இருக்கணும். ஏன்னா எங்கன்னா போனாக்கா வெறும் சம்சாவே வாங்கி சாப்பிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடணுன்ற டெலிவரி. இப்போ வீட்டில் செஞ்சே சாப்பிடணுமா? இந்த சம்சா தான் அவருக்கு பிடிக்குமா? எங்கே போனாலும் சம்சா, ஹோட்டல் கடைக்கு போனால் சம்சா. அதனால இன்னைக்கு நான் வீட்லேயே செஞ்சுன்றாரு. ஊறணும், அப்போ தான் சாப்பிட்டா இருக்கும். ஆமாம், சப்பாத்தி மாவுக்கே ஊற வச்சு தான் சப்பாத்தி விடுவோம் நாங்கள். சரி, அந்த சரி வெங்காயம் பாரு அழுக்கு தான் இருக்கும். கையால் தான் உரிச்சா. நீ தான் எடுக்கணும் பார்த்து. கம்மியாக அதுதான் ஃபுல்லாக வதக்க திட்டமாக சும்மா ஒரு வதக்கு வதக்கணும். உருளைக்கிழங்கு அந்த சீவிட்டியா? சும்மா ஒரு வதக்கு வதக்க வச்சு அது வந்துடும். எண்ணெயில் வியாபார பொருள் தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எல்லாருக்குமே தான் வரும். அந்த இது அந்த வெங்காயம் இது எதாவது வரத்தான் செய்யும். அதுதான் கண்ணை கிட்ட வைக்க மாட்டாங்க. அப்படியே இது பார்த்துக்கின்னு அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த நெடி கீழே கொஞ்சம் பார்த்தா அடிக்க தான் செய்யும். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொண்ணுமா நல்லா ட்ரை ஆகி வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துக்கணும். தெரிஞ்சு போச்சு. எண்ணெய் காஞ்சி போச்சு. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சம்சாவுக்கு அந்த உள்ளே வைக்கிற கொழுக்கட்டைக்கு சீனி வைக்கிற மாதிரி தான் அதுவும். எனக்கு சொல்ல தெரியுத. பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்படியே 3 பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுங்களா. நல்லா வெங்காயம் பெருசாக அரைஞ்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு போடணுமா? இஞ்சி பேஸ்ட்லாம் வேணாம். ஏன் தேவைன்னா போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் வேணா போட்டுக்கலாம். நான் ரெடி பண்ணலை. இதே போதும்.
லைட்டாக வதங்கினா போதும், அதிகம் வதங்க தேவை. உருளைக்கிழங்கு அதை கூட போட்டுக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறேன், பெருசாக போடல. வெங்காயம் தான் நிறையா போட்டுக்கிறேன். ஏன்னா வாங்கி எனக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தான் போட்டு தெரியுன்ற கொஞ்சமாக போட்டுக்கணும். அது எண்ணெய் ரொம்ப ஊற்றல, கம்மியாக தான் ஊற்றி வதக்கணும். போட்டுக்கணும், உப்பு போட்டுக்குவோம் போதுமான அளவுக்கு. தேவையான அளவு உப்பு. வராங்க நல்லா. போடு காரத்தூள் முதல்ல. இது தனி மிளகாத்தூள், இது சீரகத்தூள், இது மஞ்சள் தூள். மூணையும் போட்டுக்கலாம். வாசனை கேட்க வரேன். எண்ணெய் திட்டமாக ஊற்றணும், ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும் லைட்டாக. போதும், ட்ரை ஆகும். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். சரி. பச்சாவும் வைக்கலாம், நம்ம வதக்கிட்டு வச்சா. போடு. கரெக்டாக இருக்கும். எடுத்து ஆற விட்டு தீனிக்குள்ளே வச்சிட வேண்டியது. அந்த இதை உருட்டிக்கலாம், நித்தியாசி அடுப்பை. வாங்க போகலாம், அந்த உருட்டுறதுக்கு போகலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம்ல, அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஒரு உருளைக்கிழங்காக, ஏன்னா உனக்கு உருளைக்கிழங்கு நான் கொடுக்குறது கிடையாது, அதனால ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெடியாச்சா? சரி. சரி. மறுபடியும் பேசிக்கோம். மறுபடியும் நல்லா பெஞ்சாதான் உருட்டலாம், நல்லா நைஸாக வரும். புறம் இருக்கும். அப்போதான் ஏன்னா நம்ம சோமாசு நிறையா சுட்டுக்கிறோம். அடிக்கடி சோமாசு தான், வருஷம் சோமாசு சுடுவோம். சோமாசுலாம் நல்லா பெஞ்சாதான் புறம்னு இருக்கும். அதே மாதிரியா இதுக்கும் பேசணும் நல்லா. எவ்வளோ பெரிய பூரி கேட்ட போய் நீ வாங்கி அந்த பூரி கேட்ட எந்த பெரிய பூரி கேட்ட. எத்தனை வருது மொத்தமாக புட்டு வை. நம்ம இது சொல்கிற மாதிரி வச்சுக்க, அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி அப்படிதான் ஒரே அளவாக புட்டுக்க எல்லாத்தையும். மாவு தான் பதாத மாதிரி தெரியும் எனக்கு. இல்லை ஒன்று தானே விழும், நிறைய விழும். பிடிக்காத கொள்ளாத கட்டை நைஸாக ஒட்டி நைஸாக தரணும். அப்படி தான், அப்படி மாற்றி போட்டினா தான் அந்த மாவுலேயே தான் வரணும் கரெக்டாக. நல்லா நைஸாக இது பண்ணிக்க. ஆமாம். ரெடியாச்சா? சரி. எடுத்துக்க. ட்ரை ஆயிடுச்சு. இன்னொன்று தூக்கி போடு. தள்ளி அதிகமாக காஞ்சிடுச்சுனாக்கா தீ கம்மி பண்ணிட்டு இது பண்ணிக்க. அப்படியே திருப்பு.
அதான். சரி அது தூக்கி போடு, அடுத்து மாற்று. சமோசா சாப்பிட்ணும் உனக்கு கரெக்டாக செய்யணும்னு பார்த்துக்கணும். இரு அடுத்து சேர்த்து எப்படி சேர்த்துன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதானே ஃபஸ்ட்டு தடவை. என் நல்லா கேட்டு கிடக்குறேன். சம்சான்னு போதும் நிறுத்திடுவான். வா கரெக்டாக கட் பண்ணி சம்சா செஞ்சிருவியா? பார்ப்போம். அந்த கட் பண்ணுற வேலை தான் எனக்கு தெரியாதுன்னு உங்ககிட்ட கொடுத்துக்குறேன். ஒழுங்காக சம்சா செய்கிற நீ. ஊறி கிடத்தா அந்த ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னது கரெக்டா மூணு வாரம் ரெண்டு தான் வரணும். ஏன் 3 எடுக்கலாம்? வர ரொம்ப சின்னது அவங்க போடுறதுலாம் சின்னது. இது வர நிறைய தான் வரும். ஒன்றும் பிரச்சனை நிறையா தான் இருக்குது. கேமரா பார்த்து நிறையா இருக்குது. ஓ சம்சா ஒன்று மடித்து வச்சுட்டு பேஸ்ட்டு குழக்கிறியா அந்த இது ஒட்டுறது? நான் அந்த வேலையை செஞ்சேன்னா சும்மா இருப்பியா? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தானே நீ அதை இப்போ மடிக்கணும்னு சொல்லுவியா? சம்சா மட்டும் உடையக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் சம்சா. அளவு கம்மியாக திட்டமாக வெட்டிட்டேன். சூப்பராக இருக்குது. கரெக்டாக இருக்குதா? சரி பார்ப்போம். இரு அழகாக இருக்குதான்னு பார்ப்போம் சம்சா. நான் சம்சா செஞ்சே காட்டுவேன்னு சொல்லிக்கிறேன் நீ. இரு கீழே பேக்குள்ளே கொட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க. உனக்கு இருக்குது. அப்புறம் சம்சா ரெடி ஆகிடுச்சு. போட்டு இல்லை போட்டு எடுக்கணும். இப்போ சம்சா செஞ்சிட்டியா? கரெக்டாக செஞ்சுட்டேப்பா. சரி எண்ணெய் காஞ்சி போச்சு. சம்சா எடுத்து போட்டுருவோம். திரும்ப தாங்க போடும். கரெக்டாக தாங்க ஒன்று கொஞ்சோண்டு தீ, ரொம்ப அதிகமாக தீ வச்சு போடக்கூடாதான். எனக்கு திட்டமான தீயில் தான் போடணும். அதுதான் பொரியமாக வேகும். ஒரு 4 நாளாக போட்டு எடுப்போமா? போடு இரு வேடு அப்படியே லைட்டாக திருப்பி. தீனி அதிகமாக வச்சுக்கிற அதெல்லாம் திரும்ப மாட்டுது. போயிட்டோம் பொரியமாக வேகட்டும். பபுஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் வடிட்டோம். சம்சா ரெடியாக வெந்து போச்சு. எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு சம்சாவை. அருமையாக இருக்குது சார். சம்சா இங்கே நல்லா தான் இருக்குது. அடுப்பு நிறுத்திடுவோம். சூப்பராக இருக்குது சம்சா. நல்லா கலர்ஃபுல்லாக. எதை செய்ய முடியாதுன்னு பார்த்தான், எதை செய்ய தெரியாதுன்னு எதை செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குது. சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாரு. நான் சாப்பிட போகிறேன். எடுத்து உடச்சி சாப்பிடு. நல்லா இருக்குதா பார்ப்போம். சூப்பராக முழுங்கன்னு சூப்பராக இருக்குது.
நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு உங்களை கூப்பிடுறேன். வாங்க சாப்பிடலாம். சூப்பர். யாஷி கிரியேஷன் சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஸ்ரீ யாஷி கிரியேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். சூப்பராக டாடா பாய்.